வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரா ஒரு பிளாக் பீன் ஸ்டார் ஃப்ரை சிக்கன் வித் பீன்ஸ் எப்படி ரெடி பண்ற ஃபுல்லா வீடியோலயே காமிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளாக் பீனு, கார்லிக், சில்லி, பீன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கூட. இப்போ ஒரு சிக்கனு, இதை கறி கட் சிக்கன் நம்ம டைஸ் கட் பண்ணிருக்கு ஆல்ரெடி. இதை நல்லா வாஷ் பண்ணோம். இதை நம்ம மசாலா ட்ரைலே நம்ம எல்லாமே இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ், சோயா சாஸ், பட்டர் எல்லாமே இருக்கு. பட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். என்னென்ன வேணும் அதை நான் வீடியோலேயே ஃபுல்லாக சொல்கிறேன். பட் இதை நம்ம செட்டிங்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்லேயே வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கு. ஒரு கப் முட்டை போட்டிருக்கு. எக்கு போட்டு இதை நல்லா மேக்னேஷன் பண்ணோம். எக்கு, அப்புறம் சால்ட்டு, கொஞ்சமாக ப்ராத் பவுடர், கொஞ்சம் சால்ட், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணால் 5 நிமிஷம் இருந்தால் அப்படியே நம்ம வேகணும். மேக்ஸிமம் 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வேகணும். அப்புறம் 1 கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஃப்ளவர் ரெண்டுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் 5 நிமிஷம் அப்படி ஊற வைக்கணும். இதை பாருங்கள் எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கூட நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஷேர், கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் வீடியோ எப்படி இருந்தால் அதை கூட கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு கடாயிலே ஆயில் போட்டிருக்கு. ஃப்ரெஷ் ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயிலாக சூடாகணும். சூடாகணும் உள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு டக்க லைக்லாம் போடுங்க, கமெண்ட்லாம் போடுங்க. இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் இதை நல்லா சூடாகுது. பட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணோம். சிக்கனை இதை டீப் ஃப்ரை சொல்லுவோம். பட் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ண நல்லா குக் ஆகிடும் உள்ளே. ஸோ நல்லா இதை ஃப்ரை ஆனால் அப்புறம் அவ்வளோ கூட ஃப்ரை இருக்கக்கூடாது, மீடியமாக ஃப்ரை இருக்கணும். உள்ளே சிக்கன்லாம் சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டானா தெரியக்கூடாது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நிறைய நீங்கள் சில்லி சிக்கனு, மஞ்சூரியன்லாம் நிறைய நீங்கள் டாபாலே, ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிட்ருக்கீங்க. அங்கேயே நிறைய மாவுலாம் போடுவோம் அள்ளியாக. பட் இதில் நீங்கள் மாவு சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டு ப்ரோட்டீனுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மைதா போடணும். ஜாஸ்தியே போடக்கூடாது. போட்டோன்னா நல்லாவே இருக்காது சாப்பாடு. இப்போ பார்த்தீங்களா ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபேன்டஸ்டிக் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு சைட்லேயே ஒரு பிளேட்லேயே நான் வச்சிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ ஆயில் போடணும். ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடாகணும். அவ்வளோ சூடாகணுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணோம். கார்லிக்கு நல்லா சாட்டே பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் கூட சாட்டே பண்ணி கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆகுனா கூட நம்ம சில்லி, நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க சில்லி கூட நல்லா போட்டு இந்த ரெண்டுமே எல்லாம் நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் தான் சில்லி கார்லிக் நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போது நம்ம இதை பிளாக் பீன் சொல்லுவோம். சைனீஸ்லேயே பிளாக் பீன் சாஸ் சொல்லுவோம். இதை ட்ரை பிளாக் பீன்னு. ஸோ ட்ரை பிளாக் பீன் நான் போட்டிருக்கேன். ட்ரை பிளாக் பீன் போட்டு நல்லா சாட்டே பண்ணோம். நல்லா சாட்டே பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். அழகாக நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ பீன்ஸ் கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். பீன்ஸு கூட நல்லா போட்டு நல்லா ஃப்ளேவர் வரும். இது ஆல்ரெடி பீன்ஸு பிளான்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தா அதனால நல்லா கலர்லாம் சூப்பராக ஒரு க்ரீன் கலர்லாம் வேறு லெவல்லே வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் கூட சாட்டே பண்ணுங்க. வேறு எதுவுமே போடக்கூடாது. நம்ம இதை வெரி வெரி ஹெல்தி ஃபுட் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே செம்மையாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் கூட ட்ரை பண்ணிங்களா. இப்போது நம்ம சிக்கன் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சிக்கன் ஆல்சோ போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி சிக்கன் போட்டு இதே மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணோன்னா லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி போட போகிறோம். லைட்டாக தண்ணி போடணும், அவ்வளோ தண்ணி போடக்கூடாது. லைட்டாக தண்ணி போடணும். ஸ்டாக் வாட்டர் போட்டுட்டு இதை மாதிரி நல்லா சாட்டே பண்ணி லைட்டாக சிக்கன் ப்ராத் போட சொல்லும். இதை லைட்டாக போட்டதுக்கு பார்த்தீங்களா ஒரு அதை பிளாக் பீனுக்கே நல்லா கலர் வந்துச்சு. பீன்ஸ் கூட பார்த்தது ரொம்ப அழகாக சூப்பராக வந்துச்சு. அப்புறம் லைட்டாக நான் போட்டிருக்கேன் சைனிங்காக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் கூட பண்ணீங்களா சைனிங்க்கு செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இதை சாப்பிட்டோன்னா வேறு லெவல் இருக்குது. ஆல்ரெடி நான் இதில் சால்ட்டு
சிக்கன்லேயே முன்னாடி போட்டிருக்கு. இதை லைட்டாக நான் போடுறதுக்கு கொஞ்சமாக இதை லைட் சோயா சாஸு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனாலே நான் போட்டிருக்கு. பார்த்தீங்களா, சிக்கன் ஒரு ஃபேன்டாஸ்டிக். சால்ட் எல்லாம் நான் இதிலே போடல, ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கன்லேயே சால்ட் போட்டு இருந்துச்சு. அப்புறம் இதை நல்லா சூப்பராக டேஸ்ட் வந்துடும். நல்லா வந்து நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பிளாக் பீன் ஸ்டார் ஃப்ரைட் பீன்ஸ் வித் பிளாக் பீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருக்குன்னு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வீடியோலே பாருங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜமாயுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலே பார்க்கலாம் கைஸ். ஓகே, பை பாய், see you next again ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி கூட நான் வர. நெக்ஸ்ட் ரெசிபினா எனக்கு ஆலு மட்டர் மசாலா.